அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது குய் லோப்பெஸ் pandan. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் குய் லோப்பெஸ் pandan செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் புlut அரிசி எடுத்துருக்கேன். இந்த கப்பில் 2 கப்பு புlut அரிசி, 6 டவுன் pandan இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பு திக்கான தேங்காய் பால், க்ரீன் கலர், 1 கப்பு கருப்பு சீனி, இந்த கப்பு அளவு 1 கப்பு கருப்பு சீனி, சீனி 2 கரண்டி, கார்ன்ஃப்ளவர் கரைச்சிது 1 கரண்டி, 1/2 கப் தண்ணீர், டவுன் pandan 2, தேங்காய் பூ 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்யப்போம்னா இந்த புlut அரிசியை சுத்தமாக கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நான் சுத்தமாக கழுவிட்டேன். இது 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். ஓகேவா, இப்போ நான் என்ன செய்யணும், டவுன் pandan அரைக்க போகிறேன். நான் ஒரு பிளெண்டர் எடுத்துருக்கேன். இதில் டவுன் pandan கொட்டிட்டு, ஓகேவா, டவுன் pandan கொட்டிட்டு இந்த கப்பு அளவுக்கு நான் 1 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, இதில் 1 கப்பு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு இப்போ பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பிளெண்டர் பண்ண. ஓகேவா, அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வரங்க அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ வடிகட்டிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் வடிகட்டிட்டேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு, நல்லா சுத்தமாக களியாச்சு. இப்போ வாங்க இதை வடிகட்டுவோம். வடிகட்டிட்டு அப்புறம் செய்வோம். ஓகேவா, இப்போ இந்த அரிசியை நம்ம வடிகட்டிடுவோம். தண்ணியை வடிகட்டிட வேண்டியதான். ஓகேவா, பாருங்கள் வடிகட்டிட்டேன். தண்ணி ஒழுவிட்டுருக்கு. ஓகேவா, நல்லா வடிஞ்சிருச்சு. பாருங்கள் தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு தட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, நான் ஒரு கேக் தட்டு எடுத்துருக்கேன். இதை இதில் சேர்த்துருவோம். ஓகேவா, சேர்த்தாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஓகேவா, இப்போ நம்ம போட்டாச்சு. இது கூட நம்ம டவுன் pandan தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். ஓகேவா, 2 கப்பு டவுன் pandan ஊற்றிருக்கேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, திக்கான தேங்காய் பால் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, சேர்த்தாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சமாக கலர் சேர்த்துக்குவோம். ஓகேவா, ஒரு 2 சொட்டு கலரு நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா க்ரீன் கலராக மாறுது. ஓகேவா, இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம செஞ்சு வச்ச இந்த புlut அரிசி இதில் வச்சு நம்ம குக்கூஸ் பண்ண போகிறோம். நல்லா அவிக்க போகிறோம். இது கிட்ட 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். ரெண்டாவது சோறு நல்லா வேகணும். அந்த புlut நல்லா வேகணும். அந்த தண்ணியில் சுண்டிடணும். அந்த அளவுக்கு வேகினா போதும். ஓகேவா, இப்போ மூடி வச்சிடலாம். ஓகேவா, புlut நான் அரிசி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பாவு வச்சிடலாம். கருப்பு சீனி, நான் கருப்பு சீனி பாய்க்கிறேன். கட்டி கருப்பு சீனி கூட பாய்க்கலாம். நாட்டு சக்கரை கூட நீங்கள் பாய்க்கலாம். நான் இது பாய்க்கிறேன் 1 கப்பு. இது கூட வெள்ளை சீனி சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு தண்ணி திக்காக இருக்கிறதுக்கு நான் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துறேன். ஓகேவா, கட்டி இல்லாமல் நல்லா வேகட்டும். அது கூட நான்
டவுன் பண்ண சேர்த்துறேன். ஓகேவா, இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், கருப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம என்ன செய்வோம், திக்கனஸ்க்காக நான் கார்ன்ஃப்ளவர் இது திக்கனஸ்க்காக பாய்க்கிறேன். இதில் வந்து நான் ஒரு காண்டி சேர்த்துக்கிறேன். ஒரு காண்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடுவோம். இது வடிகட்டிட்டு இது நல்லா ஆற விடுங்க. இப்போ பார்க்கலாம் சோறு வெந்துருச்சானே. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி நல்லா சுண்டிடணும். இந்த மாதிரி புlut எப்படி நம்ம அவிக்கிறோம், சுண்டிடும், தண்ணியெல்லாம் சுண்டிடும், அந்த அளவுக்கு அவிச்சுட்டு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஆற வைக்கணும் கொஞ்ச நேரம். ஓகேவா, இப்போ எடுத்தாச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி கிளறி விடணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், புlut வந்து கொஞ்ச நேரத்துலேயே கட்டி ஆயிரும். இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்படி கிண்டி விட்டிங்கன்னா சரியாக வந்துடும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த தேங்காய் பூ வந்து கொஞ்ச நேரம் குக்கூஸ் பண்ணலாம். ஓகேவா, நான் ஒரு கப்பு தேங்காய் பூ எடுத்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. இனிப்புக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உப்பு போட்டிருக்கோம்ல, நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் ரொம்ப உப்பு பாய்க்க மாட்டேன், கொஞ்சமாக தான் பாய்ப்பேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேவே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம என்ன செய்யணும்னா ஒரு டவுன் பண்டான் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ தண்ணி கொதிச்சிக்கிட்டுக்கு இதில் வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஏறினா மட்டும் போதும். அதுக்கு தான் இப்போ கொஞ்ச நேரம் குக்கூஸ் ஆகட்டும். ஓகேவா, திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா அவிச்சாச்சு தேங்காய் பூ. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும் அவசியம் இல்லை, எடுத்துடலாம். சூடானாலே போதும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, நான் இந்த மங்கு பாய்க்கிறேன். முழுசாக போடணும் அவசியம் இல்லை. இந்த பாதி அளவுக்கு இந்த மாதிரி கணக்காக போட்டுக்குங்க. ரொம்ப போடக்கூடாது. இந்த பாதி அளவுக்கு தான் நீங்கள் போடணும். அப்போ தான் கணக்காக வரும். அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் குடிக்கிற கிளாஸ் கோலை இருக்குல்ல, புடிக்கோலை, அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் அப்போ மாதிரி தட்டி அதை அழகாக வெட்டி கட் பண்ணி கூட செய்யலாம். ஓகேவா, எதில் வேணுமா செய்யலாம். இப்போ இதில் செய்வோம். இது கூட வந்து நான் வந்து எண்ணெய் பூச போகிறேன். ஓகேவா, லேசாக எண்ணெய் பூசுங்க, அப்போ தான் ஒட்டாது. ஓகேவா, எண்ணெய் பூசியாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் அந்த மங்களை இப்போ போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னு. காண்டியில் எடுத்து ஒரு 3 காண்டி இந்தமாரி போட்டுக்குங்க. அது கொஞ்சம் ஒட்டும் தான், நீங்கள் தான் கணக்காக எடுக்கணும். ரொம்ப முழுசாக போட்டுறாதீங்க, பாதி தான் போடணும். அப்போ தான் அதோட அச்சு கணக்காக வரும். போட்டுட்டு நல்லா சமமாக்குங்க. சமமாக்கிட்டிங்களா கணக்காக வரும். ரொம்பவும் மொத்தமாக செய்யக்கூடாது, கணக்காக இருக்கணும். செஞ்சுட்டு இப்படியே லேசாக அப்படியே அமுத்தி விடுங்க, சமமாக்குங்க அப்படியே. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் சமமாக ஆக்கிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு மங்கில் வச்சு நம்ம கவுத்து போட்டு நம்ம தட்ட போகிறோம். லேசாக அப்படி தட்டுங்க, அது கண்டிப்பாக வரும். ஓகேவா, இப்போ தட்டியாச்சு. இப்போ பாருங்கள் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் கோலை வந்து புடிக்கோலையில் வச்சு சின்ன கச்சிதமாக உள்ள ரவுண்டிங்காக எடுத்து அதை வந்து அப்பமாக தட்டி நீங்கள் அதை வந்து கட் பண்ணால் இன்னும் சமமாக வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஒன்று செஞ்சுட்டு அடுத்தது காமிக்கிறேன். ஓகேவா, நான் இன்னொரு டிப்பு உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக இது செய்யறதுக்கு முன்னால் முதல் டிப்பு வந்து எண்ணெய் பூசணும். அப்போ தான் அது வந்து வெளியே வரும். நீங்கள் கணக்கை தட்டுங்க, கண்டிப்பாக வரும். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 2.5 கண்டி போட்டுங்க. போட்டுட்டு அதை வந்து சமமாக ஆக்குங்க, ரொம்ப முழுசாக போட்டுறாதீங்க. ஓகேவா, காமிச்ச மாதிரி தான் உங்களுக்கு 2 டிப்பும் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி அப்படியே சமமாக ஆக்குங்க. மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது, சமமாக இருக்கணும். அப்போ தான் சரியாக வரும், அதோட ரவுண்ட் ஷேப்பு கணக்காக வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் செஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு தட்டி காமிக்கிறோம்.
ஓகேவா, இப்போ நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தேங்காய் பூவில் நம்ம போட போகிறோம். அழகாக எடுக்கலாம், வரும், பிரச்சனை கிடையாது. இப்படியே தட்டிட்டு விட்டிங்களா அழகாக உளுந்துடும். இப்போ நம்ம இதில் தேங்காய் பூ சேர்த்துக்க வேண்டியதுதான். ஓகேவா, இப்போ பாருங்கள் போட்டாச்சு. இதை அழகாக நம்ம எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள் எடுத்துட்டு ஒரு தட்டில் இப்படி வச்சுட்டா பார்க்க அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஒரு 4 செஞ்சு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது மேலே நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கூல மிளகாவோட சீரப் தண்ணி இதில் ஊற்ற போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இது மேலே உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ சீரப் வேணுமோ, கருப்பு சீனியோட அந்த சீரப் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். எவ்வளோ சாப்பிட்டாலும் இனிப்பாக ருசியாக தான் இருக்கும். இதை நம்ம எடுத்து இப்படி ஊற்றிக்க வேண்டியதுதான். அது மேலேயே நம்ம ஊற்றினாலே போதும், டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் ஊற்றிக்குங்க. ஓகேவா, இப்போ ஊற்றியாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான குவை லோபெக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.